வணக்கம். இன்னைக்கு காலையில் பிரசாத் லேபில் பச்சையம்ங்கிற படம் மிக பிரம்மாண்ட முறையிலையும் தெய்வீக முறையிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீ வராகி வள்ளி ஃபிலிம்ஸ் சார்பாக நடக்கிற இந்த பூஜையும் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். இவங்க தான் ப்ரொடியூசர் ஸ்ரீ வள்ளி. அவங்க உண்மையிலே என்னென்னா ஆச்சரியமாக என்னென்னா, அந்த ஒரு குழந்தைய அப்படி பச்சையம் மாதிரியே வேஷம் போட்டு கூட்டு வரும்போது நமக்குலாம் உடம்பு ஒரு சிலிப்பாக இருந்துச்சு. படமும் டைரக்டர் சொல்லும்போது அந்த கதையை கேட்கும்போது இந்த படம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி அடையணும். டைரக்டருக்கு தொடர்ந்து படம் வரணும். இந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சு உலகமெங்கும் இந்த பச்சையம்மன், இப்போ உலகமெங்கும் பச்சையம்மன் தெரியும் எல்லாருக்கும், எவ்வளோ சக்தின்னு தெரியும். நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பச்சையம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் இருக்கும். அதில் ஃபைட் பண்ணுறதுக்காக ஷூட் போவோம். ஆனால் இன்றைக்கி அந்த இடம் மிக பிரம்மாண்டமாக மாறி போச்சு. அதே மாதிரி இந்த 2026 இந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் 2027 மிக மிக பிரம்மாண்டமாக திரையரங்கிலையும் ஆடி மாதம் லீவு. சீக்கிரமாக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் முன்னாடி ரிலீஸ் பண்ணால், ஆனால் அடுத்த வருஷத்தில் இந்த படத்தை பற்றி உலகமெல்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த படம் வளரணும், வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பச்சையம்மன் இந்த படத்தோட பூஜையில் நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தமீம் அன்சாரின்னு போட்டிருக்காங்க. அதாவது சினிமாவுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, பேதம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் இருந்தாலும், ஆனால் சினிமாவில் மட்டும்தான், திரையுலகத்தில் மட்டும்தான் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. ஸோ ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு அம்மன் பாட்டை போட வச்சதுக்கு முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நம்ம ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். அடுத்ததாக புதன்கிழமை பார்த்திங்கன்னா குபேரருக்கு நம்ம கும்பிடுவோம். அது அன்றைக்கி அந்த பச்சை பொட்டு வைப்போம். பச்சையம்மன், பெண் தெய்வத்தில் பச்சையம்மன்கிறது ஒரு அம்மன் தான் இருக்காங்க. அன்றைக்கி அவங்க அந்த பச்சையம்மன் கோயிலுக்கு யார் போனாலும் அங்கே பச்சையில் தான் குங்குமம் தருவாங்க, பச்சை கலரில். ஸோ அது ஒரு வெற்றிக்கான அறிகுறி. இது வரைக்கும் ராமநாராயணனோ தேவர் பிலிம்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்த ஏபி நாகராஜனோ இப்படி ஒரு டைட்டில் வச்சு படம் எடுத்ததில்லை. இந்த டைட்டில் எப்படி அவ்வளோ நாள் அவங்க விட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் டைமாக அந்த பச்சையம்மனை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது பச்சையம்மன் பட திறப்பு விழா. இல்லை சார், அடுத்தது அதே சொல்லிவிட்டோமா? ஸ்ரீ வாராகி வள்ளி பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனைவரும் ஒத்துழைச்சு எல்லாரும் இந்த படத்தை நல்லா சிறப்பாக பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வராகி வள்ளி மூவிஸ் சார்பாக இன்று பிரசாத் லேபில் பச்சையம்மன் என்ற ஒரு பக்தி பரவசத்து மூட்டும் திரைப்படத்தை துவக்க விழாவுக்கு வருகை தந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பமே அமக்கலம். ஏன்னா ஏபிஎன் நாகராஜ் அவர்களும் அதன் பின்னர் ராமநாராயண் அவர்களும் மட்டும்தான் இந்த தைரியத்தோடு இந்த பக்தி படத்தை எடுத்திருக்காங்க. முதல் முறையாக அருமை சகோதரர் அவர்களும் அவருடன் தயாரிப்பாளருக்கும் சகோதரி அவர்களும் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இந்த படம் வெற்றி அடையணும். இதுக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம். சீக்கிரமாக இந்த படத்தை வெளித்தல காணுவோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கம். தம்பி குமணன் என்கிட்ட 2 படங்கள் உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறார். மிக சிறந்த கடின உழைப்பாளி. என் படத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பட்ஜெட்டு கம்மியாக என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முழு காரணமும் அன்பு தம்பி குமணன் தான். ஒரு பெரிய லெவலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க எங்கேயாவது நமக்கு ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவானே தெரியாது. அவனே போய் ஊருக்குள்ளே போய் பேசி கரெக்ட் பண்ணி ஒரு 1000 பேர்னாலும் கூட்டிகிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. ஒரு ப்ரொடியூசருக்கு தக்க ஒரு படம் பண்ணுற இயக்குநர்கள் கிடைக்கிறது மிக அரிது. உண்மையிலேயே இந்த படத்தோட ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது அதை உணர்வாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கனமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிக சரியாக செயல்படுற சிறந்த இயக்குனராக என் தம்பி வருவான். அந்த படம் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். எல்லாம் அல்ல அந்த பச்சையம்மனை நானும் கும்பிட்டு விடைகிறேன். வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் பச்சையம்மன் மூவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை வெளியிடப்போ படத்தை பற்றி முழு விவரமாக பேசுவோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வாராகி மூவி தயாரிக்கும் அந்த பச்சையம்மன் படம். இது பச்சையம்மன் டைட்டிலாக இருந்தாலும் இந்த முழுக்க கமர்ஷியல் இந்த படம். டைரக்டர் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கதையை தயாரிச்சிருக்காரு. இந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படம் மிக சிறப்பாக வெற்றி பெற
என்னோட இல்லாமல் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பச்சை வழி அம்மன் என்னுடைய குலதெய்வம், அது வெற்றி பெறணும், என்னுடைய வாழ்த்துக்கள்.